வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின் தான் பார்த்துக்கிட்டு வரோம். ஆல்ரெடி இதோட ஒரு 4 பாட்டோ 5 பாட்டோ நம்ம போட்டோம். இது கடைசி பார்ட் வீடியோ. ஸோ இதோட 11th ஸ்டாண்டர்டோட ஹிஸ்ட்ரி பாக்ஸ் கொஷின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே தனித்தனி பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பம்பாய்க்கும் தானேவுக்கும் இடையே இரும்பு பாதை அப்படிங்கிறது 1853ஆம் ஆண்டு அமைஞ்சது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் அமைஞ்ச இரும்பு பாதைன்னு சொல்லலாம். ஸோ முதல் புகைவண்டி அப்படிங்கிறது மும்பைக்கும் தானேவுக்கும் இடையில எந்த வருஷம், ஏன்னா இது நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, எந்த வருடம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. 1853. ஓகேவா. அதுக்கடுத்த வருடமான 54-55 அடுத்த ஆண்டு அமைஞ்சது கவுராவுக்கும் ராணிகஞ்சுக்கும் இடையே ரயில் பாதை அமைஞ்சிச்சு. இது இந்தியாவை பொறுத்தளவு. அதே தென்னிந்தியாவோட முதல் இரும்பு பாதை 56 தான், 1856 தான் கொண்டு வராங்க. அதுவும் மதராஸுக்கும் அரக்கோணத்துக்கும் இடையே. இது ரொம்ப முக்கியம், ஏன்னா எக்ஸாம்ல கேட்டிருந்திருக்காங்க. ஓகேவா. ஸோ தென்னிந்தியாவோட முதல் இரும்பு பாதை மதராஸுக்கும் எந்த இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா அரக்கோணத்திற்கும் இடையே 1856 அமையுது. ஸோ இங்க இந்த ஆண்டோர்ல பாத்தீங்கன்னா திறந்து வைக்கப்பட்ட ரயில் நிலையங்கள்ல ராயபுரம் ரயில் நிலையமும் ஒன்று. ஓகேவா. ஸோ அப்போ 1856 முதலா இரும்பு பாதை கொண்டு வராங்க. அந்த வருஷமே எந்த ரயில் நிலையம் திறக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராயபுரத்துல. ஸோ இந்த 3 இடத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 53 பம்பாய் டு தானே, 54-55 கவுராவுக்கும் ராணிகஞ்சுக்கும் இடையில, 56 மதராஸுக்கும் அரக்கோணத்துக்கும் இடையில. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து மக்களவையோட தேர்வுக்குழு பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கிலாந்து மக்களவையோட தேர்வுக்குழு 1940ஆம் ஆண்டில் அதில் மெம்பராக இருந்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் டிராவல்யன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ இவர் ஒரு சில விஷயங்களை முன் வைக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்காளத்தில் விளைந்த ஒரு வகையான பட்டு போன்ற பருத்தியிலிருந்து செஞ்ச துணி தான் டாக்காவோட மஸ்லின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான துணி. இது ரொம்ப பிரபலமான துணியா இருந்துச்சு. இந்த துணியை தான் வங்காளத்துல நெய்ந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியான துணியை எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது, அதை டாக்கால மட்டும்தான் கிடைக்கக்கூடியது இந்த மஸ்லின் துணி அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம டாக்காவோட மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 1,50,000 இருந்த மக்கள் தொகை இருக்க என்ன ஆயிடுச்சுன்னா 30,000-40,000 குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. அதுக்கு என்ன காரணம்னா அங்க ஏற்பட்ட மலேரியா நோயும் அதே மாதிரி காடுகளும் வேகமாக சூழ்ந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. மலேரியா நோய் மட்டும் கிடையாது, அங்க அப்படியே மனிதர்கள் என்ன பண்றாங்க, இறக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் மக்கள் தொகை ரொம்ப 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 குறைஞ்சிட்டு போகுது. அதே மட்டும் இல்லாம இந்தியாவோட மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லி கருதப்பட்ட அந்த நகரத்துல பாத்தீங்கன்னா வறுமை சூழ்ந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதனால நிறைய மக்கள் இறந்தாங்க. ஒரு பயங்கரமான ஒரு சூழல் அங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சார்லஸ் டிராவல்யன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. இந்த டாக்கா மஸ்லின் துணியை சொன்னாலும் அந்த நகர் எப்படி வறுமைக்கு சூழப்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாரு. அடுத்து இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா அபே டுபாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ அபே டுபாய் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருப்பாரு, இவர் பிரெஞ்சு கத்தோலிக்க சமய போதகரா வந்தவர். அண்ட் இவர் திரும்பி போகும்போது, ஐரோப்பாவிற்கு திரும்பி போகும்போது 1823 ஒரு விஷயங்களை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை மாகாணத்துல அங்க இருந்த நெசவாளர்கள் எல்லாருமே பசியால மடிஞ்சு போனாங்க, இறந்து போனாங்க, கவலையும் இறப்பும் தான் அங்க இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அபே டுபாய் அவர்கள் சொல்லியிருப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா கவர்னர் ஜெனரலா இருந்த வில்லியம் பெண்டிங் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, வணிக வரலாற்றில் இதற்கு சமமான ஒரு துயரம் நிகழ்ந்ததில்லை. பருத்தி நெசவாளர்களோட எழும்பு இந்தியாவின் கங்கை சமவெளி பரப்புகளை விழுக்கு செய்கின்றன. ஸோ அந்த அளவுக்கு நெசவாளர்கள் வறுமையில இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கவர்னர் ஜெனரலா இருந்த வில்லியம் பெண்டிங் பிரபு கூறியிருக்காரு. ஸோ அந்த 3 பேரும் அவங்கவுங்க ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒப்பந்த கூலி முறை அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒப்பந்த கூலி முறை மாதிரி அந்த காலத்தில் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது ஒரு தண்டனைக்குரிய ஒப்பந்த முறையாக இருந்துச்சு. ஸோ இந்த ஒப்பந்த தொழிலாளர்களை எப்படி அழைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலி அப்படின்னு சொல்லிங்கிற பெயர்ல தான் அழைப்பாங்க. இவங்க என்னன்னா எந்த மாதிரியான சூழல்ல வேலை பார்க்கணும், ஒரு சிறைச்சாலையில் எப்படி வேலை பார்ப்பாங்க, அந்த மாதிரியான சூழ்நிலையில தான் கூலி தொழிலாளியா
ஒப்பந்த தொழிலாளர்களா வேலை பார்த்துருக்காங்க. அதாவது பணியில் அலட்சியம் காட்டினாங்களோ, இல்லை பணி செய்ய மறுக்கிறாங்க, இல்லை ரொம்ப தும்முறா இருக்காங்க அப்படின்னு இருந்தாங்க, அவங்க சொன்ன பேச்சை கேட்கல அப்படின்னா இவங்களை என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த ஒப்பந்த காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே பணியை விட்டு விலக்கிடுவாங்க. இல்லை அப்படின்னா கூலி கொடுக்க மாட்டாங்களாம், இல்லைன்னா அவங்களுக்கு சிறை தண்டனை கொடுப்பாங்களாம். ஸோ இந்த அளவுக்கு அவங்களை கொடுமைப்படுத்தி இருந்திருக்காங்க. அடுத்து ஒரு அற்ப பிரச்சனைக்காக கூட சட்ட சரத்துக்களை காட்டி தோட்ட உரிமையாளர்கள் தொழிலாளர்களின் சம்பளத்தை மறுப்பதோ அவர்களை சிறையில் அடைக்கவோ செய்தனர். ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அவங்க அந்த தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, இல்லைன்னா கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அடுத்து கூலி உயர்வுக்கோ அல்லது ஒப்பந்தத்தை முறிக்கவோ செய்திட சங்கம் வைத்து போராட ஒப்பந்த கூலி சட்டம் தோட்ட தொழிலாளர்களை அனுமதிக்கவில்லை. இப்போ இருக்க மாதிரி அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு யூனியன்லாம் வைக்கணுங்கிறதெல்லாம் அனுமதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க பட்ட கஷ்டத்தை பாரதி தன்னுடைய நூலான கரும்பு தோட்டத்திலே அப்படிங்கிற நூலில் பெண் தோட்ட தொழிலாளர்களோட பரிதாப நிலையை உருக்கமாக எழுதியிருப்பார். ஸோ அப்போ இந்த கரும்பு தோட்டத்திலே அப்படிங்கிற பாடலை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதி. அண்ட் அந்த இதில் யாரை பற்றி சொல்லியிருப்பாருன்னா பெண் தோட்ட தொழிலாளர்களோட நிலையை பற்றி சொல்லியிருப்பாரு. அடுத்து பாளையக்காரர் முறை. ஸோ பாளையக்காரர் முறை அப்படிங்கிறது 1530 தான் தோன்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது இந்த முறையை பின்பற்றியது யாருன்னு பார்த்தீங்கன்னா வாராங்கலை ஆண்டு காக்கத்திய அரசு. அவங்க தான் இந்த முறையை பின்பற்றி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா அரசருக்கு தேவையான போது போரில் வீரர்களுடன் பங்கேற்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஒரு பாச அறையையும் பெரும் நிலப்பரப்பையும் வைத்திருப்பவரை தான் பாளையக்காரர் என்ற சொல் குறிக்கிறது. ஸோ பாளையக்காரர்னா யாருன்னா அதாவது அந்த மன்னனுக்கு தேவையான போது வீரர்களோட இவங்க வேலை செய்யணும், போருக்கு போகணும் அப்படிங்கிற நிபந்தனையோட ஒரு பாச அறையையும் பெரும் நிலப்பரப்பையும் வச்சிருந்தவங்க தான் பாளையக்காரர்கள். இந்த முறை வருவதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சேர்வைக்காரர்களும் தலையாரிகளும் காவல் பணிகளுக்காக வரி வசூலித்து வந்தனர். இந்த பாளையக்காரர்கள் வர்றதுக்கு முன்னாடி சேர்வைக்காரர்களும் தலையாரிகளும் தான் வசூலிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாளைய முறை அறிமுகமான பிறகு பாளையக்காரர்கள் சேர்வைக்காரர்கள் தலையாரிகளை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தாங்க. ஸோ பாளையக்காரர் வந்ததுக்கு அப்புறம் முன்னாடி இருந்த சேர்வைக்காரர்களையும் தலையாரிகளையும் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்க இந்த பாளையக்காரர்கள். அடுத்து யூசுப் கான் பற்றி சொல்லியிருப்பாங்க. யூசுப் கானோட உண்மையான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மருதநாயகம். இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரியில் இருந்தப்போ தான் அவர் இஸ்லாமிய மதத்தை தழுவினதுனால தன்னோட பேரை யூசுப் கான்னு மாற்றிக்கிட்டு இருப்பாரு. அண்ட் இந்த 1752 கிளைவ் தலைமையிலான கம்பெனி படையில் சேர்ந்திருப்பார் யூசுப் கான். அப்போ பார்த்தீங்கன்னா 1752-54 அந்த காலகட்டத்தில் திருச்சிராப்பள்ளிகையில் முற்றுகை நடைபெற்றிருக்கும். அதுலேயும் யூசுப் கான் பங்கேற்று இருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஆற்காடு நவாப்புக்கு சொந்தமாக இருந்தாலும் கம்பெனி நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த மதுரை, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கு 1756 1761 வரைக்கும் இவர் ஆளுநராக பொறுப்பேற்றிருந்தார். ஓகேவா? ஸோ ஆற்காடு நவாபோட கட்டுப்பாட்டில் இருந்தாலுமே மதுரை அண்ட் திருநெல்வேலிக்கு இந்த யூசுப் கானை ஆளுநராக பொறுப்பேற்க வச்சிருக்காங்க. அண்ட் யூசுப் கான் ஹைதர் அலியவே தோற்கடிச்சு தான் சோழவந்தானை கைப்பற்றியிருப்பாரு. ஓகேவா? ஸோ இந்த லைனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைதர் அலியை தோற்கடித்து சோழவந்தானை கைப்பற்றியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா யூசுப் கான் அவர்கள். அடுத்து லாலியின் மதராஸ் முற்றுகையின் போது யூசுப் கானின் பங்களிப்பு சிறப்பானதாக இருந்துச்சு. அவர் நிர்வாக பொறுப்பில் இருந்தபோது மதுரையில் நெசவு தொழிலை ஊக்குவிச்சாரு. ஸோ மதுரையில் நெசவு தொழிலை ஊக்குவிச்சவர் யூசுப் கான். அது மட்டும் இல்லாமல் மதுரை கோவில்களில் வழிபாடு நடத்துவதற்கு தேவையான தொகையுமே யூசுப் கான் கொடுத்திருக்காரு. மத குருக்கள் வசம் இருந்த கோவில் நிலங்களை மீட்டிருக்காரு. ஆங்கிலேயர் அவரை ஆற்காடு நவாபுக்கு பணி செய்ய ஆணையிட்டதால கிளர்ச்சியில இறங்கினார். ஓகேவா? ஆற்காடு நவாபுக்கு தான் நீங்க வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னதுனால இவர் சண்டை போட்டார், கிளர்ச்சியில இறங்கினார். ஸோ இதான் யூசுப் கான் அவர்கள் என்னென்ன பண்ணாரு அப்படிங்கிற டீட்டெயில். அடுத்து வேலுநாச்சியார். ஸோ வேலுநாச்சியார் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு பெண்கள் படையை உருவாக்கியிருப்பாங்க. அந்த படையில் உளவாளியாக இருந்திருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா குயிலி அவங்க. ஓகேவா? ஸோ நாச்சியாரோட படையில் இருந்த குயிலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆங்கிலேயரோட வெடிமருந்து கிடங்குகளை கண்டுபிடிக்கிறதுக்காக உளவாளியாக பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன் மீது நெருப்பை வச்சுக்கிட்டு ஆங்கிலேயரோட வெடிமருந்து கிடங்குல நுழைஞ்சு அதை ஃபுல்லாகவே அழிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு உறவாளியா இருந்தவங்க தான் உடையாள். ஃபர்ஸ்ட் குயிலி பார்த்தோம், அடுத்து உடையாள். இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆங்கிலேயரோட ஆயுத கடங்கை வெடிக்கிறதுக்காக தன்னையே அழிச்சுக்கிட்டு அந்த ஆயுத கடங்கை வெடிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அப்ப 2 பேர் உளவாளியா இருந்திருக்காங்க வேலுநாச்சியாரோட பெண்கள் படையில. ஒன்று குயிலி, இன்னொன்று உடையாள்.
அடுத்து விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயத்துக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பகோடா அப்படின்னு அழைக்கப்படுச்சு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒவ்வொருத்தர் காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான நாணயங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி பார்த்தோம்னா விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயத்துக்கு பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா பகோடா. ஐரோப்பிய வணிகர்கள் இந்தியாவுக்கு வந்த காலகட்டத்தில் இந்த பணத்தோட செல்வாக்கு வந்து இந்த பணம், அதாவது இந்த தங்க நாணயம் வந்து செல்வாக்கு பெற்று இருந்துச்சு. திப்பு சுல்தான் ஆட்சியில மைசூர்ல ஒரு பகோடா 3.5 ரூபாய்க்கு சமமாக கொல்லப்பட்டது. ஒரு பகோடானா 3.5 ரூபாய்க்கு சமம். பகோடா மரத்தை உழுக்குதல் என்ற சொலவடை இங்கிலாந்து மக்களிடையே நிலவுது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒருவரை அதிர்ஷ்டசாலி ஆக்கும் வாய்ப்புகள் இந்தியாவில் குவிந்து கிடக்கின்றன என்ற ஐரோப்பியர்களின் அக்கால மனநிலையை இதன் மூலம் நாம் உணரலாம். தமிழில் இதனை வந்து வராகன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஸோ பகோடா அப்படிங்கிறத தமிழ்ல வந்து வராகன் என்று அழைக்கிறாங்க. அடுத்து கில்லஸ்பியோட வன்கொடுமைகளை நேரில் பார்த்த ஜே பிளாக்கிஸ்டன் அப்படிங்கிறவர் வந்து 800க்கும் மேற்பட்ட உடல்கள் கோட்டையிலிருந்து வெளியே எடுத்து செல்லப்பட்டதாக கூறுகிறார். ஸோ அவ்வளோ பேரை வந்து கொண்டு குவிச்சிருக்காங்க. WJ வில்சனின் மதிப்பீட்டின்படி கிளர்ச்சியில் பங்கேற்காத 378 பேர் வந்து சிறை வைக்கப்பட்டிருக்காங்க. 516 பேர் மீது குற்றம் சுமத்தப்பட்டாலும் சிறை தண்டனை விதிக்கப்படவில்லை. விசாரணை குழுவிடம் அளிக்கப்பட்ட வாக்குமூலங்களின்படி இராணுவ நீதிமன்றம் சில தனிப்பட்ட நபர்களுக்கு மரண தண்டனை விதித்திருக்கிறது. சிலரை நாடு கருதி தண்டனைகள் வேலூர் பொறுப்பதிகாரியால் 1806 செப்டம்பர் 23 அன்று நிறைவேற்றப்பட்டது. ஸோ இதெல்லாம் வந்து WJ வில்சன் அவர்கள் எழுதின புக்கில் வந்து இருக்கு. ஹிஸ்டரி ஆஃப் மெட்ராஸ் ஆர்மி அப்படிங்கிற புக்கு. ஸோ இப்படி கூட கொஸ்டின் நமக்கு வரலாம். எப்படி கேட்பாங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் மெட்ராஸ் ஆர்மி அப்படிங்கிற புக்கை எழுதினவர் யாருன்னு கேட்டாங்கன்னா WJ வில்சன் அவர்கள். ஓகேவா? ஸோ இந்த புக்கு அண்ட் அந்த ஆத்தரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சென்னை மவுண்ட் ரோட்ல வைக்கப்பட்டிருந்த நீல் சிலை இந்திய தேசியவாதிகளை கோபம் கொள்ள வச்சிருக்கு. ஸோ நீலோட சிலை வச்சதுனால இந்திய தேசியவாதிகள் வந்து கோபம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த நீல் சிலை எங்க அமைச்சாங்கன்னா சென்னை மவுண்ட் ரோட்ல. அதை அப்புறப்படுத்த காங்கிரஸ் சத்தியாகிரகம் செய்தது. ராஜாஜியின் காங்கிரஸ் அமைச்சரவை சிலையை அகற்றி சென்னை அருங்காட்சியகத்தில் கொண்டு போய் வச்சாங்க. ஸோ இந்த நீல் சிலையை அகற்றும் போராட்டம் அப்படிங்கிறதே நம்ம ஒன்று பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ அந்த சிலையை அகற்றி சென்னை அருங்காட்சியகத்தில் வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜியோட காங்கிரஸ் அமைச்சரவை. ஸோ இது ரொம்ப முக்கியம். யார் அமைச்சராக இருந்தப்போ, காங்கிரஸ் அமைச்சரவையில் இருந்தப்போ நீல் சிலை அகற்றப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜாஜி. அண்ட் இந்த சிலையை அகற்றி எங்கே கொண்டு போய் வச்சாங்கன்னா சென்னை அருங்காட்சியகம். அடுத்து சுவாமி விவேகானந்தர் இளமை, தைரியம் ஆகியவற்றின் மறு வடிவமாவார். நவீன இந்தியாவின் விடிவெளி என குறிப்பிடப்படுகிறார். ஸோ நவீன இந்தியாவின் விடிவெளி என்று குறிப்பிடப்படுபவர் வந்து சுவாமி விவேகானந்தர். வேலண்டைன் சிரோல் என்பாரின் வார்த்தைகளில் தனது ஆளுமை திறனால் வெளிநாடுகளில் இந்தியாவின் பாரம்பரியமிக்க நாகரிகத்திற்கும் அதனுடைய புதிதாக பிறப்படுத்துள்ள தேசம் என்னும் உரிமை கோரியமைக்கும் கண்கூடான அங்கீகாரத்தை பெற்று தந்த முதல் இந்தியர் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? வாலண்டைன் சிரோல் அப்படிங்கிறவர் வந்து சொல்றாரு. யார? விவேகானந்தர் அவர்களை. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஸ்டின் வந்து 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா பாலிட்டி, ஜியாகிரபின்னு சொல்லி மற்ற புக்கில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.